சுவாமி, யாரும் இல்லையோ? உள்ளே இருப்பது போல் தெரிகிறது சுவாமி. உடையவரும் அவர் சிஷ்யர்களும் வந்திருக்கிறோம். வரதன் அகத்தில் இல்லையோ? வாருங்கள் வாருங்கள், வரதன் வீட்டில் இல்லை. அதற்காக நீங்கள் திரும்பி போய்விடக்கூடாது. உடையவரே, நீங்கள் உள்ளே வந்து என்னை கௌரவிக்க வேண்டும். ஆனால் சொல்லம்மா, தயக்கம் வேண்டாம். நான் உங்கள் சிஷ்யரின் மனைவி. பெயர் பருத்தி கொள்ளை, தெரியும். உடையவர் அறியாதது எதுவும் இல்லையா? பரதனின் ஏழ்மையை பற்றியும் அறிவேன். மேலே சொல். கிழிந்த மேலாடையுடன் உங்களை சந்திக்க இதை மேலே சுற்றி கொண்டு எங்களை சந்திக்கலாம். என் இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ததற்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? பரதன் பிறப்பில் பிராமணன், கொள்கையில் வைணவன். இப்பெண் பிறப்பில் பிராமண பெண் அல்லள், கொள்கையில் வைணவ பெண். இருவரும் மணந்து கொள்வதற்கு இதுவே போதுமான காரணம். அப்படித்தானே அம்மா? இவர்கள் தாம்பத்தியத்தின் மேன்மையை நீங்களும் உணர வேண்டும். இன்று இவர்கள் இல்லத்தில்தான் நமக்கு உணவு. சுவாமி, இதுவே என் பாக்கியம். சரி, நாங்கள் நீராடிவிட்டு வருகிறோம். அதற்குள் வரதன் வந்து விடுவான் அல்லவா? வாருங்கள், போகலாம். அரிசி கூட இல்லையே. உஞ்சவருத்திக்கு சென்றிருக்கும் என் கணவர் கொண்டு வரப்போவது எங்கள் இருவருக்கே காணாது. உடையவரே உண்ண வருகிறோம் எனும் போது வேறு என்ன செய்திருக்க முடியும்? என்ன செய்வது? அப்படி செய்வது சரியா? அன்பு என்பது உடல் பற்றியதா, உள்ளம் பற்றியதா? என் கணவர் என்னை புரிந்து கொள்வார் என்றால் மற்றவர்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? சரி, அப்படித்தான் செய்தாக வேண்டும். செல்வம் இருந்து என்ன பயன்?
அவள் என்னை ஏறெடுத்தும் பார்க்க மறுத்து விட்டாள். உஞ்சை விருத்தி செய்யும் பஞ்சை பிராமணன் போதும் என்கிறாளே. என்னை ஒதுக்கிவிட்டு நாதியற்ற பார்ப்பானை கைப்பிடித்திருக்கிறாள். பார்ப்பானின் அதிர்ஷ்டம் அவனுக்கு ஸ்ரீதேவி. அவளுக்கு மூத்தவள் எனக்கு. நான் காண்பதென்ன கனவா? நீ எப்படி இங்கே? நான் யாசிக்க வந்திருக்கிறேன். நீயா? யாசகமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. எனக்கு மளிகை பொருட்கள் வேண்டும். ஓ, திடீரென்று விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். தயவு செய்து கருணை காட்டுங்கள். இதன் விலை தெரியுமா? தெரியும். முதலில் பொருட்களை கொடுங்கள். திருந்தோம்புதல் செய்துவிட்டு பிறகு வந்து கடனை தீர்க்கிறேன். உன் கணவன் அந்த பார்ப்பனன்? அவர் புரிந்து கொள்வார். உன்னை எப்படி நம்புவது? நம்பிக்கைதான். எனக்கு வேறொன்றும் சொல்ல தெரியவில்லை. சரி, பொருட்களை கடையாள் மூலம் உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்னை ஏமாற்றி விடாதே. பருத்தி கொள்ளை வாக்கு தவற மாட்டாள். அருமையான தளிகை, வயிறு புடைக்க உண்டு விட்டேன். வரதா, உனக்குத்தான் என் பாராட்டு. இத்தனை அருமையான மனைவி திருவேங்கடவன் அருளால் உனக்கு கிடைத்திருப்பதற்கு நீ பெருமைப்பட வேண்டும். அம்மா, கிடம்பியாச்சானின் கைவண்ணத்தை நீங்கள் சுவைக்க வேண்டாமா? கிடம்பியாச்சானின் கைவண்ணமா? இத்தளிகைக்கு முன் அது எம்மாத்திரம்? உடையவர் என்னை வேலையை விட்டு அனுப்பிவிடக் கூடாதே என்று வேங்கடவனை நான் வேண்டிக் கொண்டு நிற்கிறேன். நீங்கள் இருவரும் அவசியம் திருவரங்கத்திற்கு வர வேண்டும். சரி, வருகிறோம். நாங்கள் வேங்கடவனை தரிசனம் செய்துவிட்டு திருவரங்கம் திரும்புகிறோம்.
ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி உன்னால் விருந்து படைக்க முடிந்தது? வீட்டில் ஒரு குண்டுமணி அரிசி கூட இல்லை. உடையவர் பொல்கை எதுவும் தந்தாரா? உள்ளே வாருங்கள், சொல்கிறேன். ஏமாற்றி விட்டால் போல இருக்கிறது. ச்சே, பொருட்களை பிறகு தந்திருக்க வேண்டும். நான் ஒரு முட்டாள். வீட்டுத் தலைவன் தான் வாங்கிய கடனை தீர்க்க வேண்டும். பொருட்களின் விலையை கொண்டு வந்திருக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொல்கிறீர்கள்? இவள் உடலைத்தான் நீங்கள் விலையாக பெற முடியும், இவள் உள்ளத்தை அன்று. அது ஏற்கனவே எனக்கு சொந்தம். இருட்டில் பிணத்தை புணர்வதைப் போல் நீங்கள் இவளை புணரலாம். எனக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லை. ராமானுஜருக்கு நாங்கள் விருந்தளித்தோம். அதற்கு நீங்கள் உதவினீர்கள். விருந்தளித்த பேற்றுக்கு நாங்கள் தரும் விலை மிகவும் அற்பமானது. உங்களுக்கு தேவையானது இந்த உடல் தானே? எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, நான் வருகிறேன் ஐயா. சுவாமி, அம்மாவையும் அழைத்துக் கொண்டு போங்கள். தயவு செய்து போய்விடுங்கள். நாராயணா, இதுதான் நடந்தது. வணிகன் வரதனையும் அவர் மனைவியையும் திருப்பி அனுப்பிவிட்டானாம். அந்த கயவனை இறைவன் மன்னிப்பாரா? அவனை என்னிடம் அழைத்து வா. யாரை? வரதனையா? இல்லை, அந்த வணிகனை. வணிகனையா? அவன் அடிப்படை கண்ணியம் அவனை விட்டு அடியோடு போய்விடவில்லை. உண்மையான வைணவன் ஆவதற்கு தகுதி அவனிடம் இருக்கிறது.